வணக்கம். உங்க குழந்தைய ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல அதுவும் ஆர்டிஇ சட்டப்படி சேர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க, இந்த முழுமையான வழிகாட்டில அப்ளை பண்றதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் ஒண்ணுன்னா தெளிவா பார்க்கலாம். உங்க குழந்தைக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு ஃப்ரீ சீட் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இது நிஜமாவே சாத்தியம்தான். கல்வி உரிமைச் சட்டம், அதாவது ஆர்டிஇ மூலமா இதை எப்படி நடக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இந்த வழிகாட்டில நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஆர்டிஏ அட்மிஷன்னா என்ன, ரெண்டாவது இதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, மூணாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், நாலாவது ஆன்லைன்ல அப்ளை பண்ற ஸ்டெப்ஸ் என்னென்ன, கடைசியா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஆர்டிஇ அட்மிஷன்னா அப்படி என்ன, இந்த வாய்ப்பை நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு பாப்போம். கல்வி உரிமைச் சட்டம், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், சுருக்கமா ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி என்ட்ரி லெவல் கிளாஸுகள்ல இருக்கிற மொத்த சீட்ல 25% ஒரு சில குறிப்பிட்ட சமூக மற்றும் பொருளாதார பின்னணியில இருந்து வர குழந்தைங்களுக்காக ஒதுக்கணும்னு சொல்ற ஒரு அரசாங்க சட்டம். இது உங்க குழந்தையோட உரிமை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற மிகப்பெரிய விஷயமே இதுதான். ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல உங்க குழந்தைக்கு இலவச கல்வி. ஆமாங்க, இதுக்கு அர்த்தம் நீங்க எந்த விதமான ஸ்கூல் ஃபீஸோ டியூஷன் ஃபீஸோ கட்ட தேவையில்லை. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரும். இந்த திட்டத்துக்கு நீங்க தகுதியானவரா? அது எப்படி செக் பண்றது? வாங்க அதுக்கான கிரைட்டீரியா என்னன்னு பார்க்கலாம். இதுல தகுதி பெறத்துக்கு 2 முக்கிய வழிகள் இருக்கு. ஒன்னு, சாதகமற்ற பிரிவு, அதாவது டிஸ்அட்வான்டேஜ் குரூப். இதுல பிசி, எம்பிசி, டிஎன்சி மாதிரி சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைங்க வருவாங்க. ரெண்டாவது வழி, பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவு, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இதுல கவர்மெண்ட் சொல்ற வருமான வரம்புக்குள்ள இருக்கிற குடும்பங்களோட குழந்தைங்க தகுதி பெறுவாங்க. சரி, உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வைக்கிறது தான். வாங்க அந்த லிஸ்ட்டை இப்ப பாத்துரலாம். முதல்ல அப்ளை பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா தேவைப்படுற 2 டாக்குமெண்ட்ஸ். ஒன்னு, குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இன்னொன்னு, குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ். இது 2 ரொம்ப முக்கியம். அடுத்து, நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கன்னு நிரூபிக்கிறதுக்கான சர்டிஃபிகேட். நீங்க சாதகமற்ற பிரிவுல அப்ளை பண்றீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது சாதி சான்றிதழ் வேணும். ஒருவேளை பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவுல அப்ளை பண்ணா வருமான சான்றிதழ் கண்டிப்பா தேவைப்படும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு இங்க லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒன்னு இருந்தா போதும். உங்க குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் இல்லனா பேங்க் பாஸ்புக், இதுல எது இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி. வாங்க ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், அதனால பயப்படவே வேண்டாம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ல மொத்தம் இந்த 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. முதல்ல உங்க பர்சனல் டீடைல்ஸ், அப்புறம் பெற்றோர் பத்தின தகவல், மூணாவதா உங்க அட்ரஸ், நாலாவதா உங்க தகுதி பிரிவு, கடைசியா டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்றது. முதல் 2 ஸ்டெப்ஸ்ல குழந்தையோட பேரு, பிறந்த தேதி மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸும், அப்பாவோட பேரு மாதிரி பெட்ரோல் தகவல்களையும் ஃபில் பண்ணணும். 3வது 4வது ஸ்டெப்ல உங்க சரியான வீட்டு முகவரியையும் ஒரு வொர்க்கிங் மொபைல் நம்பரையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த குரூப்ல வர்றீங்க, சாதகமற்ற பிரிவா இல்ல நலிவடைந்த பிரிவா அப்படிங்கறத ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணணும். இதுதான் அப்ளிகேஷனோட கடைசி ஸ்டெப். நீங்க ஏற்கனவே ரெடியா வச்சிருக்கீங்களே அந்த குழந்தையோட போட்டோ, மத்த எல்லா சர்டிஃபிகேட்ஸ், இதையெல்லாம் தெளிவா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சூப்பர்! இப்ப நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? வாங்க பார்க்கலாம். உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அது காத்திருக்கிறது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அட்மிஷன் பத்தின தகவலோ இல்ல அறிவிப்போ வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீங்க இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான அடியை எடுத்து வச்சிட்டீங்க. ரொம்ப நம்பிக்கையோட அப்ளை பண்றதுக்கு தேவையான எல்லா தகவல்களும் இப்போ உங்ககிட்ட இருக்கு. இது ஒரு சூப்பரான ஆரம்பம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு அப்ளிகேஷன் உங்க குழந்தையோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையலாம் இல்லையா? உங்களோட கல்வி பயணத்துல இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருக்கலாம்.